ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட சீசன் 2 எபிசோட் 12 பார்க்க போறோம். பிளாக் ஃபேவரின் பயங்கரமா நெருப்பு கக்கியிருக்கோம். கிங்டம்ல இருந்து பாக்குறவங்களுக்கே அது பயங்கர இம்பாக்டோட தான் தெரியும். சில ரியோன்ட்டு ஒரு மாதிரியாவா பிளாக் ஃபேவரின் நெருப்பு கக்கிறத நிறுத்தவும் ஐஷியா முடிஞ்சது மேஜிக் ரிலீஸ் பண்ணலான்பா. சிலியாவும் பேரியரை ரிமூவ் பண்ணுவா. ஐஷியா சிரிச்சுட்டே ஹருட்டோக்கு எதுவும் ஆகலைன்பா. அப்படியே ஹருட்டோ அந்த பிளாக் ஃபேவரின் போறத பாக்குற மாதிரி காமிச்சு இந்த இடத்துல 2 ஃபேட்ஃபுல் டுமாரோங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரியோ அவனுக்கு தப்பிச்சிட்டானுங்கன்ட்டு காண்டாவான். ஃப்ளோரா அப்ப நீங்க தான் ரியோவான்ட்டு நான் உங்ககிட்ட தேங்க்ஸ் அண்ட் சாரி கேட்கலான்னு இருந்தான்ட்டு கிட்ட போவா. ரியோ எக்ஸாக்டா எதுக்குன்னு கேட்பான். ஃப்ளோரா என்னை காப்பாத்தினதுக்கு, அப்புறம் உங்க மேல அவங்க ஆதாரமே இல்லாம குற்றச்சாட்டு வச்சப்ப அந்த விஷயத்துல நான் எதுவுமே பண்ணாம இருந்ததுக்கு மன்னிப்புன்பா. ரியோ இந்த விஷயத்துல தேங்க்யூ அண்ட் சாரிக்கு இடமே இல்லைன்னு எனக்கு தோணுது, தள்ளுங்கன்பான். ஃப்ளோரா நான் தொல்லையா இருக்கனான்னு கேட்பா. ரியோ இங்க பாருங்க, தேங்க்யூ இல்ல சாரின்னு சொல்லணும்னு விரும்பினா என் பேரு ரியோ தான்ங்கிறத மட்டும் மறந்து விட்டுருங்கன்பான். ஃப்ளோரா நான் உங்களுக்கு இப்படியாப்பட்ட தொல்லை எல்லாம் கொடுக்கணும்னு விரும்பலைன்ட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பா. ரியோ மனசுக்குள்ள அந்த ரியோ இப்ப இல்லைன்ட்டு ஃப்ளோரா கிட்ட மேன்ஷனுக்கு போலான்பான். மேன்ஷன்ல வச்சு லிசலாட் ஐஷியா அண்ட் சிலியா கிட்ட நீங்க 2 பேர் மட்டும் இங்க இல்லைனா அது இதை உயிரிழப்பும் பெரிய சேதங்களும் ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியலன்ட்டு பவ் பண்ணி தேங்க்யூ சொல்லுவா. சிலியா நாங்க ஒன்னும் உங்க அட்டண்டன்ஸை விட பயங்கரமான செயல்படலையன்பா. லிசலாட் இருந்தாலும் இது பெருசுங்கும் போது ஐஷியா மேன்ஷனையே தான் பார்த்துட்டு இருப்பா. சிலியா ஹீலிங் மேஜிக் எனக்கும் கொஞ்சம் வரும், அதால அந்த விஷயத்திலேயே ஹெல்ப் பண்றேன்பா. லிசலாட் இந்த பக்கம் வாங்கன்னு கூட்டிட்டு போவா. இதுக்கப்புறம் டியூக்க ஹீல் பண்ணிட்டு இருக்க ரொவானாவை காட்டுவாங்க. அவன் பேச ட்ரை பண்றப்ப கூட ரொவானா பேசாதீங்கன்பா. லிசலாட் வந்து என்னாச்சுன்னு கேட்டா டியூக் ரொவானாவையே பேச சொல்லுவான். சிலியா உன் பிளேஸ்ல நான் ஹீல் பண்றேன்ருவா. ரொவானா நடந்த விஷயங்களை சொல்லிட்டு ஹீரோ மட்டும் இல்லைன்னா நாங்க மொத்த பேரும் காலி, ஆனா இப்ப அவர் அன்கான்சியஸா இருக்கிறத தாண்டி மோசம் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைன்பா. ஃப்ளோராவை பத்தி கேட்கறப்ப லிசலாட் ஒரு அடையாளம் தெரியாத நபர் அவளை கார்டன்ல வச்சு தூக்கிட்டு போனதை பார்த்தோன்ட்டு ஹர்ட்டோவை ட்ராக் பண்ண அனுப்பிச்சிருக்கோம், அவர் தனியா போயிருக்காருன்பா. ரொவானா தானே அப்படி தாட்டி விட்டுருப்பா, அப்ப இதெல்லாம் ஏன் தப்பான்ட்டு அப்படியே உட்காந்துருப்பா. டியூக் அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை முடிவெடுத்து கரெக்டா செஞ்சிருக்க, தேவையில்லாம நீயே அவன் மேல பழி போட்டுக்காதேன்பா. இப்போதைக்கு ஹர்ட்டோ மேல நம்பிக்கை வைக்கலாங்கிறப்ப அவன் உடம்பு கொஞ்சம் வலிக்கும். லிசலாட் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசாதீங்கன்பா. டியூக் இந்த பொண்ணுனால என் வழியில கம்மியாகுதுன்பா. சிலியா ஆல்ரெடி ரொவானா பார்த்த ட்ரீட்மெண்ட்ல தான்பா. ஐஷியா ஹர்ட்டோ வந்துட்டதா சொல்லுவா. ஹர்ட்டோ ஃப்ளோராவை தூக்கிட்டு வரப்ப சிலியா அண்ட் ஐஷியா வந்திருப்பாங்க. 2 பேரும் எப்படியோ வண்டியான்பாங்க. அவனை என்ன கவலைப்பட வச்சிட்டானான்பா. லிசலாட் வரதை பார்த்துட்டு ரியோ சத்தியம் பண்ணி கொடுத்தபடி பிரின்சஸ் ஃப்ளோராவை காப்பாத்தியாச்சு, என்ன கிட்னாப்பர் மட்டும் தப்பிச்சு போயிட்டான்பா. லிசலாட் நீங்க பிரின்சஸை கூட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம், இதுக்கெல்லாம் நாங்க எப்படி நன்றி கடன் காட்ட போறோன்னே தெரியலன்பா. ஃப்ளோரா ரியோவோட கோட்டை பிடிச்சிட்டு எனக்கு பயத்துல கால் வெறுத்துக்குச்சு, தொல்லையா இருக்க மன்னிச்சுக்கங்கன்பா. ரியோ ஒரு பிரச்சனை இல்ல அப்படியே கூட்டிட்டு போனா ஓகேவான்னு கேட்பான் மேன்ஷனுக்குள்ள. லிசலாட் அதுக்கு தேங்க்யூ சொல்லுவா. சிலியானி திரும்ப உயிரோட வந்ததுல சந்தோஷன்பா. லிசலாட் அதுக்கப்புறம் மேன்ஷனுக்குள்ள வரப்ப கிட்னாப்பரோட அங்க அடையாளங்கள் சொல்ல முடியுமான்னு கேப்பா. ரியோ எனக்கு அவன் யாருன்னே நல்லா தெரியும்பா. லிசலாட் ஷாக்கா இருப்பா. அவன் பேரு தெரியுமான்னு கேட்டா ரியோ அவன் பேரு லூசியஸ்ன்பா. லிசலாட் இப்படியாப்பட்ட ஒருத்தனை எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா ரியோ நான் அவனை பல வருஷத்துக்கு முன்னால பார்த்தது, எங்க 2 பேர்த்தோட கடந்த காலமும் பின்னப்பட்டிருக்குன்பா. லிசலாட் ரொம்ப பர்சனலான விஷயத்த கேட்டுட்டு மட்டும் சாரி கேப்பா. ரியோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் ரைஸ் லூசியஸை ட்ரீட் பண்ணி வச்சிருக்கத காட்டுவாங்க. லூசியஸோட உடம்புல என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அவனோட சஃபரிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரைஸ் வந்துட்டு இப்படி ஒன்னும் சாக விட்டுற முடியாதுன்ட்டு அந்த மான்ஸ்டர்ஸை கிரியேட் பண்றதுக்கு ரெட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணுவான்ல, அதான் லூசியஸ் உடம்புக்குள்ள வைப்பான். லூசியஸ் என் கை மட்டும் போலினா நான் அவனை ஒரு கை பார்த்திருப்பேன்பா. ரைஸ் கம்மனு இந்த விஷயத்துல கிவ் அப் பண்ணிரு, நம்ம 2 பேருமே இந்த விஷயத்த எதிர்பார்க்கல, அவங்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்லாம். இந்த மொமெண்ட்ல நம்மளால அவனை எதிர்க்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, இது நம்மளோட மிகப்பெரிய தோல்வி, இதுக்கப்புறம் எந்த ஒரு இடையூறும் வராத போலதான் நம்ம பாத்துக்கணும்பா. லூசியஸ் என்னடா சொன்னன்ட்டு கோவப்படுவான். ரைஸ் ஏண்டா டே சண்டை போட்டு தோத்தது நீ, இங்க வந்துட்டு எங்கிட்ட கேட்டா சண்டையில பலவீனமா இருந்ததே நீ தானன்பா. இதுக்கப்புறம் ரியோ பிரின்சஸ் ஃப்ளோராவை கொண்டு வந்து விடவும் ரொவானா பிரின்சஸ் ரொம்ப சந்தோஷப்படுவா. டியூக்கும் இந்த விஷயத்த பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. லிசலாட் அவங்க மேல ஒரு காயம் படாம கூட்டிட்டு வந்தாச்சுங்கும் போது டியூக் ரொம்ப ஹாப்பியாவான். லிசலாட் அந்த சேர்ல உட்கார வைங்கன்பா. ஃப்ளோராவை உட்கார வச்சதா அவ தேங்க்ஸ் சொல்லுவா. ரியோ அப்பாவும் ஹானர் பண்ற மாதிரி பவு தான் பண்ணுவான். டியூக் தேங்க்ஸ் சொல்லுவாரு. ரியோ கிளம்பி போலான்னு பாப்பான். லிசலாட் அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை எங்க அட்டண்டன்ஸ் பாத்துக்கிட்டோம், அதே போல நீங்க ரெஸ்ட் எடுக்கவும் நான் ரூம் அலோகேட் பண்ணி தர சொல்றேன்பா. டியூக் அப்புறம் எங்க தரப்புல நாங்களும் பிரின்சஸ் கிட்ட பேசிட்டு நாங்களும் எங்களுக்கான விஷயங்களை செய்யறோம்பாரு. லிசலாட் சரி அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்றேன், அங்க வச்சு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்பா. ரியோவையும் வர சொல்லி கூப்பிடுவா. அவனும் ஒரு பிரச்சனையும் இல்ல வரன்பான். டியூக் அந்த இடத்துல வச்சு என்னோட நன்றி கடன் காட்ட விடுங்க, நீங்க பிரின்சஸை காப்பாத்தினதுக்குன்பான். ரியோ இவ்வளவு சென்டிமெண்ட் காட்டுறீங்களா அதுவே போதும், இப்ப நாங்க கிளம்புறோம்ட்டு கிளம்பிருப்பான். சிலியா ஃப்ளோராவோட முகத்தை பார்த்துட்டு போவா. இதுக்கப்புறம் சிலியா டீ குடுக்கறப்ப ஐஷியா ரியோ போடுறது போலவே இருக்குன்பா. சிலியா அவனுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான் ரியோ கிட்ட கேட்டா அவனும் ஆமான்ட்டு சிரிப்பா, ஆனா முகம் மாறும். சிலியா என்னாச்சுன்னு கேட்டா ஃப்ளோராக்கு தன்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சுட்டதாகும். மிஸ் லிசலாட் கிட்ட பேசினதும் என் ஐடென்டிட்டி ரிவீல் ஆகி பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நான் சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போக விரும்புறேன்பா.
சொல்றான்பா. சிலையா நீ பிரின்சஸை காப்பாத்திருக்க அண்ட் அவங்க நம்பக்கூடிய ஆள் தான் அப்படி இருந்தும் நான் அவங்க முகத்தை பார்த்தேன், அதான் அப்படி மூஞ்சி வச்சிருந்தாங்களான்ட்டு. கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்கன்பா. ரியோ அப்படியே நினைக்கிறீங்கன்ட்டு. சரி பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் வில்லேஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்க்கு போயிடலாம். மிஹரு கிட்ட வச்சு கலா கிங்டம்க்கு ஹீரோவா வந்தது அவளோட ஃப்ரெண்ட் சாட்ஸ்கிங்கிறத சொல்லான்பா. ஐஷியா கிட்ட சிலியா கிட்டதெல்லாம் ஓகேவான்னு கேட்டா அவங்களும் ஓகேன்பாங்க. ஐஷியா மட்டும் உன்னோட ஃபீலிங் அப்படின்னு கேட்பா. அவன் ஓகே தாங்கவும். ஐஷியா சரிங்கிறப்ப சிலியாவோட முகம் ஒரு மாதிரி கதை பார்த்துட்டு ரியோ ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். அவ பிரின்சஸ் ஃப்ளோராவை கடத்திட்டு போன லூசியஸுக்கும் உனக்கும் ஏதோ கடந்த காலம் பின்னப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொன்னேங்கும் போது அவன் தான் என் அம்மாவை என் கண்ணு முன்னால வச்சு கொன்னான். என் அம்மாவோட சாவுக்கு பழி தீர்த்துக்க தான் அவனை தேடிட்டு இருந்தேன். ஒருவேளை அவன் தான் என் அப்பாவையும் கொண்டிருக்கணும்பா. சிலியா அவனோட மோசமான பாஸ்ட திரும்ப அவனுக்கு ஞாபகப்படுத்தி விட்டதுக்கு ரொம்ப சோகமாயி சாரி கேட்பா. ரியோ எப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லலான்னு தான் நான் இருந்தேன். நமக்குள்ள இதுக்கு ஒளிவு மறைவு ப்ரொஃபசர், இருந்தாலும் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும். இதை பத்தி தெரிஞ்சது சில பேருக்கு மட்டும்தான்பா. சிலியா எனக்கு சொன்னதுக்கு நன்றின்ட்டு. நான் எப்பவும் ஓம் பக்கம் தான் ரியோன்பா. அவனும் சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறம் லெஸ்லாட் அரேஞ்ச் பண்ண அந்த பேசுறதுக்கான மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். டியூக் லூசியஸ் பெல்ட்ரம் கிங்டம்லயே பிறந்த ஒரு லோ ரேங்க் நோபல் குடும்பத்தை சேர்ந்தவன்பா. இதை பத்தி ரியோ கிட்ட தெரியுமான்னு கேட்டா அவன் தெரியாதுன்பா. டியூக் அவன் பேரு லூசியஸ் ஆர்கில். அவன் ஒரு காலத்துல கிங்ஸ் வார்ட்ஸ்க்காக ஃபைட் பண்ணான். அதுவும் இப்ப கிங்ஸ் வார்ட்ஸா இருக்க ஆல்ஃபிரட் எதிர்த்து. ஆனா அவனோட குடும்ப நொபிலிட்டில இருந்து கீழே வரவும் அவனால அந்த விஷயத்துல பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியலன்பா. ரோவானா இந்த ஒரு வெறுப்புனால தான் பெல்ட்ரம் கிங்டம் மேல கோவத்தை காட்ட பிரின்சஸை கடத்திருப்பானவன்பா. ஹீரோவாக்கி இருந்துட்டு எந்த ஒரு காரணம் மட்டும் என்ன அப்படியே பகைமையை தூண்டி விட்டுருமான்பா. லெஸ்லாட் அவனோட எண்ணம் அதுதானாங்கிறது நமக்கு கிளாரிஃபையா தெரியல. ஆனா கூட இன்னொருத்த ரைஸ்னு வந்திருக்கானேன்பா. டியூக் எனக்கு அந்த பேரை எங்கேயோ கேட்ட போலதான் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் ஹார்பருக்கு சீக்கிரட்டான அரசு ஆலோசனை சொல்ற ப்ராக்சியா கிங்டம் சேர்ந்தவரா இருக்கலாம். ரெண்டு பேர்த்தோட பேரும் ஒரே போலதான் இருக்குன்பா. லெஸ்லாட் ஆனா அவனோட உருவத்தை பிரின்சஸ் சரியா பாக்கலன்னு சொன்னாங்க. அவன் முக்காடு போட்டுட்டு வந்ததா சொல்லுவா. ரியோ கிட்ட ஐடென்டிட்டியை பத்தி தெளிவா கேட்கலான்னு பார்த்தா ரியோவும் ரெண்டு பேரும் வெவ்வேறு பர்சனா இல்ல ஒரே ஆளான்னு தெரியலேன்பா. லெஸ்லாட் யார் என்னன்னு தெரியாம நம்ம அசால்ட்டா போய் பேசிட முடியாது. அதனால இப்போதைக்கு லூசியஸை மட்டும் வச்சு இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கலான்பா. டியூக் நான் இந்த விஷயம் சார்ந்தே பார்க்க சொல்றேன்ட்டு இதை ப்ராப்பரா முடிச்சு வைக்க நான் ரொடானியா போய் ஆகணும்பா. லெஸ்லாட் நான் என் சைடுமே இன்வெஸ்டிகேஷன்ஸை பார்க்க சொல்றேன். அப்புறம் சார் ஹருட்டோ நீங்க அடுத்து என்ன பண்றதா பிளான்ல இருக்கீங்கன்னு கேட்பா. அவனை அமாண்டாவை விட்டு கொஞ்ச நாள் போறேன்பா. லெஸ்லாட் அப்படின்னா உங்களுக்கான சர்ப்ரைஸை கொடுத்து விட சொல்றான்பா. ரியோ மான்ஸ்டர்ஸ் வச்ச தாக்குதல்ல உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் பத்தாம இருக்கும். அதால இந்த டிஃபிகல்ட்டான நேரத்துல உங்களுக்கான சர்ப்ரைஸ் நீங்க வச்சுக்கங்கன்பா. லெஸ்லாட் நீங்க பண்ண உதவி எவ்வளவு பெருசு, நீங்க என்ன இப்படி சில்லியா பேசிட்டு இருக்கீங்கன்பா. டியூக்குமே என் தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது பெரிய மரியாதை செலுத்த முடியும்னா அது என்னன்னு கேளுங்க, செய்யறதுக்கு ரெடியா இருக்கும்பாரு. ரியோ லேடி லெஸ்லாட் கிட்ட இருந்தா எனக்கு உதவி தேவை. நானும் என்னோட டிராவல் கம்பெனியன்ஸும் சாட்ஸ்கி சுமராகிய பார்க்க விரும்புறோன்பா. அவளும் சரி பண்ணிட்டா போச்சுன்பா. இதுக்கப்புறம் வில்லேஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்ல இருக்க எல்லாரும் காலையில சாப்பிட்டு இருக்கதை காட்டுவாங்க. லாட்டிஃபா அண்ணா வந்துட்டாரு போலன்ட்டு சென்ஸ் பண்ணி சொல்லுவா. மிகரு கையில வச்சிருக்க சாப்பாட்டை அப்படியே போட்டிருப்பா. சாராதா ஜஸ்ட் மிஸ்ல புடிச்சிருப்பா. லாட்டிஃபா நான் போறங்கவும் மசட்டவும் ஃபாலோ பண்ணுவான். அப்படியே அடுத்தடுத்துன்னு எல்லாருமே கிளம்புவாங்க. லாட்டிஃபா வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுவா. மசட்டோ இப்ப நான் ஸ்டால் லாங்குவேஜ் நல்லா கத்துக்கிட்டேன்பா. மிகரும் எல்லாம் பழக்கப்பட்ட போல ஆயிடுச்சுன்பா. ரியோ சந்தோஷன்ட்டு சாட்ஸ்கே பத்தின விஷயத்த சொல்லுவான். ஆக்கி அவ அண்ணனை பத்தி கேட்பா. ரியோ அவனை பத்தி மட்டும் எதுவும் தெரியவில்ல. ரியோ சாட்ஸ்கி இங்க இருக்கானா, இதே உலகத்துல தானே உன் அண்ணனும் இருக்கணும்பா. அவளும் கண்டிப்பா சாட்ஸ்கி கூட இருந்தாலும் இருக்கலான்பா. மசட்டோல அவங்க ஹீரோ வான்ட்டு ஷாக் ஆவான். ரியோ கலா கிங்டமோட அந்த ஹீரோ பார்ட்டிக்கு நான் அவங்க 3 பேத்தையும் கூட்டிட்டு போறேன். அங்க வச்சு நீங்க சாட்ஸ்கியை பார்க்கலான்பா. 3 பேரும் ஹாப்பி ஆவாங்க. லாட்டிஃபா அப்ப நீங்க கிளம்புறதுக்கு முன்னால செலிப்ரேஷன் பார்ட்டி வைக்கலான்பா. மத்தவங்களும் அந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. மசட்டோ பசி தாங்காம மிகரோ அக்கா பண்ண ஓமோ ரைஸை நான் போய் காலி பண்ண போறேன்ட்டு ஓடுவான். ஆக்கி உன் ஷேரை தாண்டி வேற எதுலயா கை வச்ச கொன்றுவன்பா. லாட்டிஃபா ரியோவை எடுத்துட்டு போவா. மிகரு ஹருட்டோ இப்படி சேஃபா வந்தது சந்தோஷம் நினைக்கும் போது அவளோட கனவு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி தகச்சு போன போல நிப்பா. லாட்டிஃபா இருந்துட்டு அக்கா ஹருட்டோ நான் ஓமோ ரைஸ் கேட்டாருன்பா. மிகரு ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலான நாள் ஆச்சு, உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா வேணும்னா கேளு செஞ்சு தரேன்பா. ஹருட்டோ எனக்கு ஓமோ ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும், அதுலயும் நீ செய்யற எல்லாமே டெலிஷியஸா தான் இருக்கு, நீ உன் கையால செஞ்சு கொடுத்தா சந்தோஷம்பா. மிகரும் மனசுக்குள்ள அந்த ஹருட்டோக்கும் ஓமோ ரைஸ் தானே பிடிக்கும்னு நினைப்பா. லாட்டிஃபா எனக்கும் வேணும்பா, மத்தவங்களும் எனக்கும் வேணும்பாங்க. மிகரு அப்ப சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரேன்ட்டு எல்லாத்துக்கும் ஓமோ ரைஸ் கொடுப்பா. எல்லாம் ஹாப்பியா சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போறத காட்டுவாங்க. டியூக் கிளம்புறது, அப்புறம் லெஸ்லாட் அவளுக்கான ரீபில் ஒர்க் பண்றது, உலகத்துல இருந்து இங்க சமனாகி வந்தவங்க ஸ்பிரிட்டா ட்ரைனிங் எடுக்கிறதுலாம் காட்டுவாங்க. சாட்ஸ்கி நிக்கிற போல காமிச்சிட்டு அப்படியே ரியோவையும் காட்டுவாங்க. இதுக்கப்புறம் அந்த கலா கிங்டமோட பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. இந்த இடத்துல வச்சு ஹீரோஸ் அனௌன்ஸ் பண்றப்ப சாட்ஸ்கி சுமராகிய ரியோ தான் கூட்டிட்டு வருவான். இதுக்கப்புறம் ஹீரோவாக்கி, அப்புறம் டக்கஹீசா வருவான். கூட மிகரு இருப்பா. அடுத்து ஷிகேகுரா ரூயி. இதுக்கடுத்து பெருமிதத்துக்குரிய கலா கிங்டமோட நைட்டா ரியோ மாறி இருப்பான். அவனை அமக்காவா ஹருட்டோன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. மிகரு அப்படியே தகச்சு போய் நின்றுவா. இதோட இந்த எபிசோட முடிஞ்சது. சீசன் 2வும் முடிஞ்சது. இது 2024 டிசம்பர்ல ரிலீஸ் ஆன சீரீஸ். இதுக்கு அடுத்து வர வேண்டி இருந்த சீசன் 3க்கான ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னும் கொடுக்கல. அதே போல அடுத்த சீசன் எப்ப ரிலீஸ் ஆகுங்கிறத சொல்லவும் இல்ல. சோ இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சது. சீசன் 3 அனௌன்ஸ் பண்ணாலோ இல்ல வந்துட்டாலோ, சப்போஸ் எனக்கே தெரியலனாலும் ஆடியன்ஸா நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல சீரீஸ்ல வந்து மீட் பண்றேன். பாய்.